அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் ஓர் ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம், பெண்ணே நரையெழுதும் சுயசரிதம் அதில் அன்பே. வணக்கம். வணக்கம். சரி, வந்தோடனே வணக்கம் என்று அங்க மட்டும் சொல்றத பார்த்தா நல்ல கலகலப்பா நாளை சந்திச்ச மாதிரி கிடக்குது. அப்படியோ? பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். சரி, இன்னைக்கு உங்களுக்காக அந்த கேக் ஒருக்கா வச்சிருவோமே நாங்க. சரி, இன்னைக்கு சிந்துக்கு பர்த்டே ஆமன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க ஹலோ 40 என்றெல்லாம் அடிச்சு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. 40 ஆசைன்னா கொஞ்சம் கவலையா இருக்குன்னா அதான் டவுட். சரி, ஹாப்பி பர்த்டே சிந்து என்று சொல்லி அழகா ஒரு பெரிய கேக் ஒன்று அனுப்பி விட்டுருக்குறாங்க. தங்களோட கேக்கை நீங்க கட் பண்ண வேணுமா வந்து க்ரௌன் எல்லாம் வச்சு வடிவா அனுப்பியிருக்கணும். சரி, உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தானா பிடிக்குமெல்லாம் சொல்லி செஞ்சிருக்கேன். உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச யாரோ நபரோ யாரோ உங்களோட ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ஓகே. யார் இருக்கும்? சதாத்தை எங்க இருக்கிறாங்க? நோர்வேல இருக்கிறாங்க. இல்ல, அதை விட யாரு? மச்சான். சதாத்தை என்று சொன்ன நீங்க. ஓகே, அவங்க இல்ல. ரூபிகா சரிகா. நோ. என்ன வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்கணுமோ? நிறைய பேர் இருக்கணும். ஹஸ்பண்ட் இப்படி சர்ப்ரைஸா அனுப்புற அளவுக்கு யார சொல்ல போறீங்க? பெரிய குழப்பம் கொண்டு வர போது போல இருக்குது. யார சொல்ல போறீங்க யோசிச்சு? அவாதான் இருக்கும். அவ இல்ல அதிக வேண்டிய பிள்ளையார் 3 பேரும் சேர்ந்து ரூபிகா சரியா கேசம். சரி, வேற யாரா வடிவா யோசிச்சு பாருங்க. அவங்க இல்ல. நான் உண்மையா சொல்றேன், அவங்க இல்ல. அப்படின்னு வைங்கள். வேற யாரா இருக்கும்? நிவ்யா. அது யார்? நிவ்விகா. யார்? நிர்விகா. கனடா. யார் அது? சித்தின்ற மகள். இல்ல. அப்ப நீங்க தான் சொல்லணும். சர்ப்ரைஸ் நீங்க தான் சொல்லணும். ஆனால் நீங்க சொல்றீங்க நாங்க சொல்லணும். நாங்க சொல்றோம், நீங்க தான் சொல்லணும். சரி, உங்களுக்காக அழகா இன்னும் 1-2 ஐட்டம் வந்திருக்குது. அந்த கேக் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸா பார்த்து செலக்ட் பண்ணி அழகா ஒரு சாரி அனுப்பி இருக்கிறாங்க. சரி, பிடிச்சிருக்கோ? கலர் எல்லாம் இப்படித்தான் எடுக்கணுமா? சாரியும் பிடிக்குமென்னு தெரிஞ்சிருக்குது. சரி, என்னன்னு சொல்றது, இந்த கலர் தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கடையா தேடி திரிஞ்சு எடுத்துனாங்க. அனுப்பின ஆக்களுக்கு இந்த கலர் பிடிக்குமோ தெரியல. இந்த கலர். உள்ளூர் ஆக்களா யாரு? உள்ளூர்ல என்ன பேர்? உள்ளூர் ஆக்களா இங்க வந்திருப்பாங்களே விஷ் பண்றது. இனிதான் வருவாங்க. ஏன் அவங்கள சொல்றதுக்கு காரணம் வரப்போற ஒரு ஆளை ஏன் சொல்றீங்க? அப்படி வாரீங்க. சரி, இல்ல. ஆனா இதுக்குள்ள நிறைய பேர் வந்து வர இருக்கிறாங்க. வந்திருக்கிறாங்கல்ல யாராவது? இவங்க எல்லாம் படிச்சவங்க. சரி, அவங்க நேரம் இன்னும் வரே இல்ல. சரி, யார சொல்ல போறீங்க ஃபைனலி? வெளிநாட்டுல இருந்து வேற யாராவது? அதான் சர்ப்ரைஸ். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் மாதிரி கணக்கா பிக் பாஸ் வர நடந்து கொண்டிருக்கிற டைம்ல
எதிர்பாராத விதமா உங்களுக்கு செய்ய வேணும்னு சொல்லி யாரோ அனுப்பியிருக்காங்க போல எனக்கு. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு பாருங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக. உங்களுக்கு என்னன்னு சொல்றேன், எல்லாமே பார்த்து இதெல்லாம் எங்களை போட்டோ எல்லாம் எடுத்து போட சொல்லி இந்த கலர்ல குடும்பம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. டீச் பண்றீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் அது? நிறைய யோசிச்சு பாருங்க. அங்கேயும் பார்வடுது ஹஸ்பண்டையும். ஏதாவது க்ளூ எடுத்து கொடுங்களேன், அதுக்குத்தான் உங்களோட முகத்தை பார்வடுது. நான் வெளிநாடு இல்லைன்னு சொல்லவே இல்லையே. வெளிநாட்டுல இருந்து நீங்க சொன்னாக்கள் இல்ல. 2 பேர்ல அதான் நினைப்பீங்க. எந்த 2 பேர்ல? ஒன்று மச்சா இல்ல அடிக்கிற ஃப்ரெண்ட். அதுல 2 பேர்ல 2 பேருமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. க்ளூ உங்களுக்கு ஏதாவது நிக் நேம் இருக்கோ? என்ன பேர் அது? சொல்லக்கூடாதோ? சத்தமா சொல்லக்கூடாது. இதுல இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ? அப்ப சொல்லலாம். தெரியாதண்டா தான் சொல்லக்கூடாது, தெரிஞ்சா சொல்லலாம். கியான்னு யார் கூட கூப்பிடுறது? சித்தப்பா அங்க இருக்கிறாங்க. அவங்க செஞ்சிருப்பாங்களோ? விஷ் பண்ணாதபடியா அவருக்கு தெரியாது. ஒருவேளை நான் தன்னை கேக்க அனுப்பி விஷ் பண்ணி போட்டோம் அதுக்கு பிறகு சொல்லுவோம் இல்ல, அப்படி இல்ல. சரி, பாவம் கஷ்டப்படுத்துறோம் போல எனக்கு. கன நேரமா அந்த கேக் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண கையோடையே நாங்கள் கொஞ்சம் குழப்பிட்டோம் நினைக்கிறேன். உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் இருக்கு. ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இந்த கிஃப்டை கொடுக்க சொன்னவங்க உங்களை மேக்சிமம் குழப்பி முடிஞ்ச அளவுக்கு குழப்பிட்டு கடைசியா தான் கொடுக்க சொன்னவங்க. சரி, உங்களோட ஒர்க்கிங் ஸ்டாஃப் யாராவது? இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சரி 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 பாருங்க. நீங்க இந்த ஃப்ரேம் இருக்குது, இந்த ஃப்ரேம் ஓபன் பண்ணீங்கன்னா யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ கொடுப்போம். சரி, உங்களோட மனசு யார் என்று சொல்லுது? இனி தாங்கலாம் கிழிச்சு எடுத்துருவோம். நேர விஷ் பண்ண வேண்டிய ஒரு ஆளப்பா, வர முடியலையாமே. யாரு? சரி, அப்படியே திருப்புங்க பாப்போம். சரி, 40th ஹாப்பி பர்த்டே சிந்து அப்படின்னு சொல்லி போட்டு 40th happy birthday, may your day be filled with love, laughter and everything that brings you happiness and எல்லாம் போட்டு உங்களோட 23 வருஷ நட்புக்குரிய படங்கள் எல்லாம் போட்டு ஆரம்பத்துல இருந்து போட்டிருக்கிறாங்க போல எனக்கு. அந்த என்னன்னு சொல்ற ஸ்கூல் டைம் அந்த டைம்ல இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாம் போட்டு அன்போட உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆஷா பெஸ்டி என்று சொல்லி அழகா இந்த ஃப்ரேம் எல்லாம் செஞ்சு அனுப்பி இருக்கிறாங்க. ஆள் கொஞ்சம் சிக்ல இருக்கிறா போல இருக்குது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால தன்னால வர முடியலையா. வாரதா இருந்தது தான் கையால கொண்டு இந்த ஃப்ரேமும் தர வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில வரக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல போல இருக்குது. சம்டைம்ஸ் வரலாம். அது என்னன்னு சொல்ற, வீட்டை இருக்க முடியாம நான் வந்தே ஆகணும்னு எழும்பி வர்றாவோ தெரியல. ஆனா வர முடியாத பட்சத்துல எங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசையா இவ்வளவும் செஞ்சிருக்கிறா. ஒவ்வொன்றும் பார்த்து நான் நினைக்கிறேன் அந்த சாரி கலர்ல இருந்து ஹேண்ட்பேக் கலர்ல இருந்து எங்களை போட்டு பாடாப்படுத்திட்டோம். அந்த அளவு தூரம் உங்கள இருக்கிற உங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினைச்சு செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன போட்டா பிடிக்கும்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். எதிர்பார்த்தீங்களா இப்படி? ஃபர்ஸ்ட் டைம் சர்ப்ரைஸா லைஃப்ல அல்லது இதுக்கு முதல் சர்ப்ரைசஸ் வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் டைம். அப்ப சோ உங்களுடைய பெஸ்டி தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நானும் இங்க நிப்பேன்னு சொன்னவா, சில நேரம் நிப்பேன் நீங்க வரைக்கும் வர முடிஞ்சான்னு நான் இப்ப லாஸ்ட் மினிட்ல வர முடியலன்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஸோ
அவங்க நின்றுருந்தா அவங்களோட சேர்த்து வச்சு இந்த கேக்கை வெட்டி இருப்போம். ஸோ இல்லாத பட்சத்தில் நாங்கள் இந்த கேக்கை கட் பண்ணுவோம். ஏன்னா ஆள் இல்லை தானே. ஸோ தன்னுடைய கேக் தான் இப்போ என்னவோ தெரியாது, தெய்வாதீனமாக அவளோட கேக் தான் ஃபர்ஸ்ட்டாக வெட்ட வேண்டி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வெட்டிடுவோம். சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear சிந்து. Happy birthday to you. Happy birthday. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி? ரொம்ப நன்றி. அப்படி எதிர்பார்க்கல. நன்றி. சரி, ஆளு இப்ப எனக்கு வீடியோ நான் இப்ப இங்க வாசல் தாண்டக்கிடையில வீடியோ போடுங்கன்னு அடிக்க போதா ஏன்னா அவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இப்படி எல்லாம் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காது. அதுவும் லேடிஸ் வந்து 23 வருஷம் மெயின்டைன் பண்றதுன்றது பயங்கர கஷ்டம். ஏன்னா பாய்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, லேடிஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா சந்தோஷமா இருக்குது பாக்கல. வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். இந்த 23 வருஷ நட்பு இன்னும் அப்படியே காலங்கள் கடந்து ஆண்டுகள் கடந்து கூடிக்கொண்டே போகணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக சிந்து அக்காக்கு 40வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ.